எல்லா புகழும் இறைவனுக்கு. மனிதநேய ஜனநாயக கட்சி 6ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. பொதுவாக இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நாம் நடத்தும் போது பூரா ஒரு 2 நிமிஷம் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இங்கே பேசிய 3 சிறப்பு விருந்தினர்களும் மிக அருமையான முறையிலே அரசியலையும் இந்த நாட்டை பிடித்திருக்கும் அக்கிரமங்களையும் சுட்டிக்காட்டி பேசினார்கள். உண்மையிலே எங்களுக்கு மன நிறைவு. மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய 6ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வு மிக அருமையான முறையிலே தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே ஒவ்வொரு தொடக்க விழா நிகழ்விலுமே நான் சுட்டிக்காட்டுவதுதான், 5 ஆண்டுகள் இந்த அமைப்பை நாம் மிக வலுவான முறையிலே தமிழகத்திலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பும் இந்த கட்சிக்காக, இந்த அமைப்புக்காக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி என்ற இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த கட்சியை வளர்த்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் மிட்டா மிராசுகளும் கோடீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளும் அல்ல, ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள். மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு ஒரு கட்சியை உள்ளச்சத்தோடு வளர்க்கிறான் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த கட்சியினுடைய எதிர்காலம் உண்மையிலேயே எங்கள் அண்ணன் மன்னை செல்லச்சாமி அவர்கள் சொன்னது போல மிக அருமையான ஒரு எழுச்சியை பெறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எங்க அண்ணன் மன்னை செல்லச்சாமி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். இந்த கட்சியில தொடக்கத்தில் இருக்குதுல தொடங்கியவர்களில் நானும் ஒருவன். இந்த கட்சியிலே இருப்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன். இந்த கட்சி 50 ஆண்டு காலம் ஆனாலும் நீடித்து நிலைத்து நிற்கும் என்று மிக உணர்ச்சி பொங்க பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்படிப்பட்ட சகோதரர்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை? 2 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே தலைமை நிர்வாக குழு நடைபெற்றது. தலைமை நிர்வாக குழு முடித்துவிட்டு நாங்கள் அடுத்த நிகழ்வாக நாகர்கோயிலுக்கு வர வேண்டும். இடையிலே அண்ணன் மன்னை செல்லச்சாமி அவர்கள் வருகின்ற வழியிலே மதுரையில வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். போக விட்டாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி வீட்டில இருந்து போன் அடிக்கிறார். நல்லபடியா நான் வந்து வீட்டில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே போனை அண்ணி கையில வாங்குறாங்க. அண்ணனுடைய மனைவி அண்ணி கையில வாங்கி, என்னப்பா அண்ணனை அனுப்பி விட்டுட்டிய, தேர்தல் நேரம் வருது, இவ்வளவு சீக்கிரமாவே அனுப்பி விட்டுட்டீங்க, கட்சிக்கு பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு உணர்வு பூர்வமான குடும்பங்களை இந்த கட்சி பெற்றிருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் உணர்கிறோம். 70 வயசாச்சு. போன வருஷம் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவருடைய மனைவி கட்சிக்காக பயன்படுத்தவில்லையா, ஏன் விரைவிலே அனுப்பிவிட்டார் என்று கேட்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியை நேசிக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இங்கே வீட்டிருக்கிற அண்ணன் சீனி முகமது அவர்கள் மிக கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டு வீட்டிலே ஓய்வெடுத்து வருகின்ற நேரம். கட்சியினுடைய 6ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை எங்கே இருக்கிறது, நாகர்கோயில் எங்கே இருக்கிறது? இவ்வளவு தூரம் தன் குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, குழந்தை அத்தனையும் அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கேற்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் இந்த கட்சியினுடைய ஆணி வேர்கள், தூண்கள். மழை வெள்ளம் பாதிச்சிச்சு சென்னையில. தமிழகம் முழுவதும் மழை வெள்ளம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தோம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குகின்ற நேரத்திலே ஒரு வீட்டிற்கு சென்றோம். மாவட்ட செயலாளருடைய வீடு தண்ணில 3 அடி தண்ணில மிதக்குது. தரை மட்டத்தை விட, ரோடு மட்டத்தை விட 3 அடி பள்ளமாக இருக்கிறது. மாவட்ட செயலாளருடைய வீடு, ஒரு ரூம், ஒரு சின்ன ஹால். கண்ணீர் வந்துருச்சு, எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. இப்படிப்பட்ட சகோதரர்களுடைய உழைப்பிலே இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி வளர்கிறது என்று சொன்னால் அதனால் தான் இறைவனுடைய அருள் இந்த கட்சிக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று நம்புகிறோம் நாங்கள். இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்களாக, ஆக்டிங் டிரைவர்களாக, மணிப்பர்சு தைப்பவர்களாக, கூலி வேலை செய்வர்களாக இருந்து கொண்டு, காய்கறி விற்பவர்களாக இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு
கொரோனா காலத்துல தன்னுடைய சொந்த குழந்தைக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழலிலே மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிற்கிறார்கள். அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத சூழலிலே நாங்கள் தலைமை நிர்வாகிகளும் இருக்கிறோம் என்று சொன்னால், பொருளாதாரத்திலே மிகுந்த பின்தங்கிய நிலையிலே, பொருளாதாரத்திலே எந்த முன்னேற்றமும் அடைய முடியாத நிலையில இருந்தாலும் கூட இந்த கட்சிக்காக, இந்த நாட்டிற்காக, இந்த தமிழகம் தலை தோங்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு உள்ளச்சத்தோடு உள்ள உணர்வோடு உழைக்கின்ற இந்த தொண்டர்கள் இருக்கின்ற வரை பல நூறு ஆண்டு காலம் மனிதநேய ஜனநாயக கட்சி வளரும், வளர்ந்தோகும். எண்ணற்ற நூற்றுக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்ட அவையிலே கொண்டு சேர்க்கும் வலுவான ஒரு சட்ட அவையிலே வலுவான எம்எல்ஏக்களை உருவாக்குகின்ற ஒரு வேலையை மனிதநேய ஜனநாயக கட்சி செய்யும். இந்த நேரத்திலே சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.